ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்ருக்கோம். இன்றைய தினம் 710வது நாமாவளியாக ஓம் யாதனா ரஹிதாய நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி துன்பம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த துன்பங்கள்னால் எப்பேற்பட்ட துன்பங்கள் அப்படின்னா நம்மளுடைய வினையால் ஏற்படக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய எல்லா வினைகளாலும் துன்பங்கள் ஏற்படும். அதுலேயும் அந்த நரக வேதனைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த துன்பங்கள்லாம் உயிர்களுக்கு உண்டு, இறைவனுக்கு கிடையாது. அதை தான் இந்த நாமாவளி நரக வேதனை அற்றவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இறைவனுடைய தன்மைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய இலக்கணங்கள்னால் தாமரை இலை தண்ணீர் ஒட்டாமல் அப்படியே தாமரை தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் தண்ணீர் ஒட்டாது. கடல் முழுவதும் உப்பு தண்ணியாக இருந்தாலும் மீன் அதிலே பிறந்து வளர்ந்து இருந்தாலும் மீனில் உப்பு இருக்காது. அது மாதிரி இறைவன் இருப்பார். இறைவன் எங்கும் எதிலும் இருப்பார். இதில் யாத்தனா அப்படின்னா துன்பம். ஒரு தவறை செய்து அந்த தவற்றின் மூலமாக தண்டனையாக பெற்ற துன்பம், இதுக்கெல்லாம் யாத்தனான்னு பேர். ரஹித அப்படின்னா விலக்கப்பட்ட, இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்படி இறைவனுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாத நிலை உடையவர் இறை சக்தி. ஆனால் நம்மளுடைய ஜென்மா ஆத்மா இருக்கு இல்லையா, அது பல துன்பங்களால் பல வினைகளால் பல துன்பங்கள் பிறவிகள் தோறும் வந்துட்டே இருக்குது. அதனால்தான் பல்வேறு விதமான வினைகள் இதெல்லாம் இந்த ஆத்மாவை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அந்த வினைகளை ஓட்டக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன்னு அனுபூதியில் சொல்லுவார். திருப்புகழில் அழகாக கேட்பார். இருவினையின் மதிமயங்கித் திரியாதே, எழு நரையில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே, பரவு தரிசனை என்றற்கு அருள்வாயே அப்படின்னு குமார பரமேஸ்வரன் பார்த்து கேட்பார். ஏன்னா இந்த இரு வினையினுடைய மதியால் தான் பல்வேறு விதமான துன்பங்களை நம்ம ஏற்றுண்டே இருக்கும். அது எதால் ஏற்படுது அப்படின்னா அது மாயையால் தான். இப்போ தாமரையிலே அந்த தேனி போயிட்டு உட்காந்து அந்த மகரந்தத்தெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும், அதிலே படுத்துக்கும். மாலை வந்தவுடனே அந்த தாமரை குவிந்துடும். அப்போ என்னாகும், அது பல துன்பங்கள் ஏற்படும். அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் பல்வேறு விதமான இன்பங்களை நாடி துன்பங்களை அதிகப்படுத்திக்குது. அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா முருகனுடைய அருள் வேண்டும். அப்படி இப்போ ஏற்பட்ட நரக கரப்போரதங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்லுவார். சொர்க்கம் நரகம்ன்றது இருக்கா அப்படின்னோடனே பாம்பன் சுவாமிகளை கூட்டின்னு போயிட்டு காமிக்கிறாராம். கனவுல 2 இடத்துக்கும் கூட்டின்னு போய் காமிக்கிறார். அது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பாம்பன் சுவாமிகள் அழகாக வர்ணிக்கிறார். அது மாதிரி இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட துன்பம், நரக துன்பம், அது மாதிரி அவர் இல்லாமல் இருக்க மாதிரி நமக்கும் அந்த அருள் புரிவார் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்தம். ஓம் யாதனா ரஹிதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.